கிரிஞ்சிங்க. கிரிஞ்சின்ற வார்த்தை கேட்டாலும் இப்ப கிரிஞ்சு கூட செருப்பால் அடிக்கும். சீக்கிரமா போய் கட்டி போனோம்ல போயிட்டு. அதுதான் இதை விடவாடா என் பேரு கிரிஞ்சி அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சியே கேட்கும். கரெக்ட் தான். முடியலையே எப்படா டேய், காதுலாம் அவியலையா, ரத்தம் வரலையா, எப்படா கபிலன் நிறுத்துங்க. எனக்கு ஒரு 1 மினிட் மட்டும் கொடுங்க. எனக்கு இப்போ உங்க மேல செம்ம கார்ல இருக்கேன். ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து வேலூர்ல என்ன இருக்கு, வேலூர்ல இப்ப அவன் எதை பத்தி பேச போறான், கரும்பு டன்னுக்கு எவ்வளோ, இதுல எத்தனை காலேஜ் இருக்கு, என்ன என்ன எதுக்கு இதெல்லாம், ஏன் பதறீங்க நீங்க, எதுக்கு உள்ள டீடைல்ஸ் எல்லாம் வந்தா டிவிகே டிஎம்கே டிஎஸ்எல் திண்டா அவன் பாட்டு போறான். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. புல்லு கட்டா எப்படி அவன் பாக்கெட்ல வச்சா மட்டும் நான் பண்ணி காட்ட சொல்லுங்க. எனக்கு அது மட்டும் போதும். மத்தெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுறேன். அவன் வந்த கார்ல ராமராஜ் படம், எங்க ஊர் பாட்டுக்காரன், எங்க ஊர் வில்லுக்காரன், வில்லு பாட்டுக்காரன் படம் ஓடி இருக்கும். அதை பார்த்திருப்பான் ஜிப்சி. அதுல வந்து இல்ல இந்த செண்பக பாட்டு, அந்த படத்துல ஏகப்பட்ட பாட்டு ஹிட் இல்ல. அதுல புல்லுக்கட்டு பாக்கெட்ல இருந்து எனக்கு செந்தில் படம் தான் நினைக்கிறேன். புல்லு கட்டுன்றது பெருசு. வெறும் ஒரு 2 புல்லு ஒரு இலத்தலன்னா பரவாயில்ல. புல்லு கட்டுன்றது என்ன? நீங்க ஒரு உங்க தெருவுல ஒரு மாடு போகுதுன்னு வச்சுங்க, ரோட்ல ஏதோ ஒரு மாடு போகுதுன்னு வச்சுங்க, ஒண்ணு இல்ல, கையில நீங்க ஒரு அழிப்புனா ஒரு பழத்தை வைங்க, கொண்டு போய் நீட்டுங்க, சாப்பிடும். அடுத்த நாள் பார்த்த உடனே உங்க பின்னாடியே வரும். ஆமா, என் வீட்டுல டெய்லியும் வாசல்ல 2 மாடு வந்து நிக்கும். ஒரு நாள் கழனி தண்ணி வச்சோம் அப்படின்னா 2ஆம் நாள் வந்து நிக்கும். இது எல்லா கிராமத்துல வீட்டுல மாடு வளர்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அவன் பேசுறது எனக்கு எதுவுமே லாஜிக்காவே இல்ல. ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி என்னமோ இது பேசுனது என்னமோ லாஜிக்கோட பேசணும் மாதிரியும், இன்னைக்கு என்னமோ பேச மாதிரியும். கபிலன், ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் யாரு செலக்ட் பண்ணுவாங்க? அதுல எப்படி 50% இவன் தருவான் இவன் பெண்களுக்கு? இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து இது இல்ல இதுதான் கரெக்ட்னு சொல்லி பேசாதீங்க. அவனுங்க இதை கேட்டுட்டு அவன் போய் திருத்தம் பண்றான். அப்புறம் யாருமே கடை திறந்து வச்சுக்கலாம், யாருமே வரல வியாபாரத்துக்கு. இந்த வடிவேலு பாத்தீங்கன்னா இது தெரியல, மீன் கதை. இங்க நல்ல மீன் விற்கிற படம் கடைசியா போர்டை தூக்கி எடுத்து உள்ள வைப்பாங்களா, அந்த மாதிரி கதை. எனக்கு இன்னொரு மேட்டர், நான் 2 மாவட்டத்துல பார்த்தேன். ஒரு நிமிஷம் பார்த்தேன். டெம்ப்ளேட்டுக்குள்ள போனா வேற டெம்ப்ளேட் எழுதி கொடுத்துருக்காங்க ஜிப்சி. இனி வர மாவட்டங்கள்ல அந்த ஊர்ல இருக்கிற ஸ்பெஷலா பேச மாட்டான். சொல்லு மதுரை. இல்ல நீங்க அசிங்கமா தெரிஞ்சுக்கலாமே, ஃபீல் பண்றாப்ல ஒட்டி கேக்குறேன். அவர் சொன்ன வார்த்தை கேக்குது, நீங்க அசிங்கமா திட்டுறாங்க. சரி, நான் எதுவுமே தப்பா சொல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பிறந்தான்னு நான் சொல்லல, அவங்க அப்பா சொன்னாரு பேட்டியில, அதைத்தான் நான் சொன்னேன். அது வீடியோ எடுத்து போட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? சொல்லுங்கப்பா. தப்பு எதுவும் இல்ல, ஆனா ஒப்பாதிக்கிறாரு. வைக்கிட்டான். காண்டாவு, கதறு, கத்தி எழு, கதறி எழு, கூப்பாடு போட்டு எழு. கபிலன் ப்ரோ, ஆனா அவன் எந்த ஊருக்கும் இனிமே வரமாட்டேன்ட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். மலைய தூக்கி வைங்க. ஒரு நிமிஷம் கரெக்டா பாருங்களா, 8 ஹவர் ஷிஃப்ட். கரெக்டா காலையில 8 மணிக்கு கிளம்பினாரு, 1 மணிக்கு முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போற டைம் இன்க்ளூட் பண்ணா ஒரு 5 மணி வீட்டுக்கு போறப்பல கரெக்டா வருது. அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 ஹவர் 8-9 ஹவர் கரெக்டா வந்து இல்ல. நான் என்ன கேக்குறேன், உன் வீட்டு வாசல்ல எல்லாம் பத்திரிகையாளர்லாம் நின்னான்ல, நீ அங்கேருந்து கிளம்பும் போது நான் வண்டியில வரேன், தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. பத்திரிகையாளருக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, கட்சிக்காரங்க என்ன ஃபாலோ பண்ணாத, நான் போறேன்னு அங்க பனையூர் கேட்டுக்கிட்டே நின்று சொன்னா இந்த மயிருக்கு வாய் வலிக்குதா? அது ஏன் நீ பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டி, அதை கூட நீ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? அன்னைக்கு மதுரையில போகும்போது நின்று இதை நொட்டிட்டு தானே போனேன். அப்புறம் உன் பின்னாடி எல்லாம் நின்னானுங்கல்ல. இப்ப நீ சொல்லுவ நான் 4 மணி நேரம் போவேன், எப்படியே நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவானே அவனாவது? அந்த மாதிரி நான் வராதீங்க அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம். இல்ல நான் கேட்கிறேன், பனையூர் வாசல்ல நீ 8 மணி 9 10 மணிக்கு கிளம்புனில்ல, அங்க 10 மணிக்கு கிளம்புன நீ அங்க சொன்னியா? கார் அப்படி நிப்பாட்டி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துரு, நீதான் பெரிய மயிராச்சு, உன் காலு தான் தரையில படாது, நான் வண்டியில இங்க வரேன், தயவுசெய்து என் கட்சி மாவட்ட தலைவர்கள் யாரும் பின்னாடி வராத, மக்கள் இந்த ரசிகர்கள் யாரும் என் கார் பின்னாடி உடையறாத, வண்டியில வராத, துரத்திட்டு வராத, நீ ஏதாவது அடிப்பட்டு கீழே வந்துச்சுன்னா என் பேர் தான் நாசமா போகுது, என் கட்சி பேர் தான் நாசமா போகுது. அங்க மயிறு சொன்னா என்ன? அங்க சொல்ல மாட்டியா? இவர் வண்டி மேல ஏறி இங்க நொட்டினதுக்கு அப்புறம் என் பின்னாடி வராதுன்னு இங்க வந்து நொட்டு வரான்.
ஏய், நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. ஆனா கரூர்ல என் மேல பழிய போட்டீங்கடா. டேய், மக்கள் பாக்குறான்டா, மக்களுக்கு தெரியும்டா. நீ குமுற இயேசுநாதர் உண்மையிலே அந்த இயேசுநாதர் இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியும்டா. இந்த சிபிஐ, இந்த போலீஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு தெரியாதே யார் மேல தப்பு இருக்குன்னு. ஆடா, காவல்துறை மேலேயும் தப்பு இருக்கட்டும், ஓ மேல 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கட்டும்டா. கவர்மெண்ட் மேலேயும் தப்பு, ஓ மேலேயும் தப்பு. கவர்மெண்ட் ஆமா சரி இந்த மாதிரி தவறு குறை நடந்துன்னு ஏத்துச்சுன்னு வச்சுக்க, நீ ஏத்துப்பியா? 41 பேரை விட்டுட்டு கோழத்தனமா இங்க ஓடினியடா, ஓடுகளித்தனமா ஓடினியடா. எப்படிடா உன் மேல தப்பு இல்லைன்னு பழிய போட்டாங்கன்றிய? ஆயத்திறந்த மூதேவிக்கு பொய். சின்ன பையன் தைரியம் என்னன்னா, அந்த சின்ன பையன் கிட்ட ரெண்டு வாங்கி குடி கருவுல ஓடுனது நீதான். அந்த பையன் காலையை பார்த்து நின்னுட்டான். நீ சொன்ன கதையிலே சொல்றான். இப்ப வாண்டடா அதுவாவே வண்டியில ஏறிருக்கு ஜிப்சி. இப்ப எல்லாம் கரூர் மேட்டர் கம்மியா தான் பேசினாங்க. இப்ப நீ பேசிட்டில கொப்ப மவனே, இனி அடுத்த டிபேட் யூடியூப்ல இருந்து எல்லாத்துக்கும் இங்க உட்காந்து கரூர் மேட்டர் தான் எடுத்து பேசுவானுங்க. வா, நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? மணி இப்போ இங்க பாருங்க, மணி வந்து 1:06. உனக்கு கொடுத்த பர்மிஷன் என்ன? 12ல இருந்து 1 மணிக்குள்ள. நீ எத்தனை மணிக்கு வந்த? 12:30க்கு வந்த. 1/2 மணி நேரம் பேசிருக்கிற, கரெக்டா? 1/2 மணி நேரம் கூட இல்ல, 1க்கு முன்னாடியே முடிச்சிட்டான். சொன்ன டைம் உன்னால கீப் பண்ண முடிஞ்சுதா? அப்புறம் என்னடா நீ தலைவன், நீ என்ன கட்சி, அது என்ன மயிறு கட்சி, அது என்ன தொண்டம் வெங்காயம் மயிருன்னு. சரி, என் விஷயம் ஒண்ணு சொன்ன. என்ன விஷயம் சொன்ன? நீ என்ன நீ சொன்னதுல எது இல்லைன்னு மட்டும் எனக்கு சொல்லு. என்ன இல்ல? நான் தொழிற்சாலைகள் இதெல்லாம் இதுக்கப்படும், அதெல்லாம் உருவாக்கப்படும். இது திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, சில விஷயங்கள் செய்யறாங்க. நான் 2 கட்சியை சேர்த்து தான் சொல்றேன். நீ என்ன புடுங்க போறடான்னு கேட்டா, சரி அடுத்தவங்க நீங்க எப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சொத்து சேர்த்தீங்க? அடுத்தவங்க முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்ற வாயி தான் முதுகுல இருக்கக்கூடிய குப்பையை எப்ப காட்டும்னு நான் கேக்குறேன். நீ சினிமால சம்பாதிச்ச காசு எத்தனை பேர் சினிமால வரி கட்டாம ஃபைன் கட்டிருக்காங்க எனக்கு சொல்லு. நீ தான் கட்டியிருக்கிற. எத்தனை நடிகர்கள் அரசு செய்யப்பட்டார்கள் வருமான வரி கட்டலன்னு சொல்லி உட்காந்து வருமான வரித்துறையால கைது செய்யப்பட்டார்கள்? யாரு? நீ தான். மத்தவனை குறை சொல்றதுக்கு முன்னாடி, அரசியல் கட்சி தலைவனை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்க்கணுமா இல்லையா? உன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இதே அரசியல் கட்சி அப்ப அவங்க எல்லாம் தப்பானவங்க தானே, தப்பா பணம் சேர்த்தவங்க தானே. அவங்க காலை போய் எதுக்கு பிடிச்ச? காவலன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவா படம் ரிலீஸ் ஆகணும், ஜில்லா படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படம் ரிலீஸ் ஆகணும், அது படம் வேணும், எங்களுக்கு இத்தனை சீட்டு ஆக்குபன்சி கொடுங்க, 50% ஆக்குபன்சி கொடுங்கன்னு சொல்லி எதுக்கு அவங்க காலை போய் பிடிச்ச? அப்போ உனக்கு அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு, உனக்கு நீ போய் யூஸ் பண்ணிக்கிட்ட. அடுத்தவனை குறை சொல்றவன், நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதையா சொல்லுங்க. அரசியல்வாதியை குறை சொல்றவன் யாருன்னு முதல்ல ஆப்போசிட்ல பார்க்கணும். நீ உத்தமனா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். உத்தமனா ஓகே ரைட், நீ சொல்ற ஏத்துக்கிறேன். நீ உத்தமனா? இப்ப நீ வரக்கூடிய தேர்தலில் உன்னுடைய வருமான வரித்துறை நீ காட்டுருவியா? அப்புறம் எதுக்கு ஆடிட்டர்னு கூட வச்சிருக்கிற? டே, முக்கால்வாசி ஆடிட்டர் இங்க பணத்தை மறைக்கிறது தாண்டா ஆடிட்டர். இல்லன்னு சொல்ல பாப்போம். MBA கிராஜுவேட் கூப்பிட்டு சொல்லுங்க பாப்போம். கருப்பு பணத்தை பத்தி பேசுறதோ, ஊழலை பத்தி பேசுறதோ, உன் படத்துக்கு டிக்கெட்டுக்கு 3000 ரூபாய்க்கு இப்ப இது உட்காந்து பார் கோடு அதை கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான் உன் கட்சிக்காரன். பேசுங்க பேசுங்க. நான் கொஞ்ச நேரம் எடிட் பண்றேன். இல்ல எனக்கு என்னன்னா, இவனை சொல்றது எல்லாமே மக்களுக்கு என்ன திட்டினா அது மக்களை திட்டுறன்னு கோத்து விடுறான் பாருங்க. ஏண்டா ஃப்ராடு, நீ இங்க டாக்ஸ் கட்டாம போவ, நீ கண்டதையும் உழந்து வைப்ப, ஆனா உன்னை திட்டினா மக்கள் திட்டுற மாதிரி இதுவா. இந்த சின்ன பசங்க ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிடுவாங்க. தெரியல ஜிப்சி ப்ரோ, அவனுக்கு தெரியல, திட்டுறதே மக்கள் தான்டா. ஏண்டா உன்னை திட்டுறதே மக்கள் தான்டா. உன்னை காப்பாற்றி தானே வச்சுக்கிறாங்க அரசியல் கட்சி எல்லாம். கொஞ்ச நாள் டிஎம்கே காப்பாத்தினாங்க, ஏடிஎம்கேயும் இவ்வளவு நாளும் காப்பாற்றி வச்சிருந்தாங்க. என்ன சொல்ல போனா எந்த கட்சியுமே உன்னை பெருசா அடிக்கல. உண்மையா சொல்ல போனா நாங்க அடிச்ச அளவுக்கு, இங்க ரஜினி ராஜா அஜித் ரசிகர் அடிச்ச அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெருசா உன்னை ஆசை அடிக்கவே இல்லை. நாங்க தான் அடிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவங்க தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. அவங்க எல்லாம் அடிச்சா நீ தாங்குவியா? அந்த நன்றி கூட கிடையாது. ஏன் மேல பழி போறாங்க? ஏண்டா கரூர் சம்பவம் நடந்துச்சு, நடந்து முடிஞ்ச உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு, நீ என்ன சொன்ன? இந்த 3 ஆடியோ எடுத்துப்பட்டாலே நீ ஒரு ஃப்ராடு பையன் தெரிஞ்சிடும். இவங்களுக்கு என்ன அறிஞர் நினைச்சிட்டு இருக்கியா? மக்கள் திட்டுறாங்களா? மக்கள் உனக்கு காட்டுவாங்க பாரு நீ யாருன்னு. நாய் எப்படி பேசுது பாருங்க. அது இல்ல உண்மையா சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் எப்படி திருப்பி விடுவான் பாருங்க. அவங்க எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க.
உண்மை வரட்டும் அப்படின்னு அவங்க நடந்துக்கிட்டாங்க. சரி, எதிர்கட்சி தலைவர் கூட பேசினாங்க. இவன் எப்படி பேசினான்? இவன் எப்படி பேசுறான்? இவனை உள்ள விட்டா என்னெல்லாம் பண்ணுவான் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப எதை எடுத்தாலுமே இவன் பண்ணது இல்லாம நம்மள காரணம் காட்டான்னா, இவனை நாளைக்கு உட்கார வச்சோம்னா இவன் ரெஸ்பான்சிபிளா ஏதாவது பதில் சொல்லுவான நம்மளுக்கு? அப்படிதான் இருப்பான். சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் அடுத்தவன் மேல பழிய போட்டு போய்கிட்டே. அப்படித்தான் இவன் இந்த மத்தவனோட இதை திருடுறது, மத்தவன் மேல பழி சொல்றது. முதல்ல நீ யாருன்னு நில்லு, தனியா நில்லு. சினிமாவிலே நீ அப்படிதான் நின்ன, உங்க அப்பா பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் தான் நேத்து இந்த பிடி செல்வகுமாரோட ஒரு இவன் கூட 25 வருஷமா சுத்தி இருந்த மனுஷன் பேசுறான். நான் வெக்கப்படுறான். இப்போ வேற வழியில இன்னைக்கு அந்த கட்சிக்கு போயிட்டாங்க. ஏன் போனாங்க? ஒருத்தன் தோத்தா அவனை எட்டியே பாக்குறது இல்ல. அவன் கூடவே அவனுக்கு சாப்பாடு போட்டு 3 பேரும் அந்த அட்லீஸ்ட் ஓகே, அவன் தப்பு பண்ணிட்டான். அவனை கூட பாவம் பார்த்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க வக்கில்ல உனக்கு. நீ தமிழ்நாட்டை கிழிக்க போற. இவனை ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயத்துல கடுப்பா இருக்கு. சில பேர்லாம் சொல்ல விரும்பல. இவனை வளர்த்து விட்டாங்க, சேர்ந்துதான் வளர்த்து விட்டாங்க. சில சேனல்ஸ்களும் சில கட்சிகளும் சேர்ந்துதான் வளர்த்து விட்டாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும். 2008 2009 இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு நாள் டிவியை பார்த்துட்டு நினைச்சேன், இவன் என்னைக்காவது ஒன்னா இவங்களே சுத்துவான். இவன் அப்ப தெரியும் இவன் யாருன்றது. இன்னைக்கு தெரியுது. சொல்லுங்க டிகே தமிழன். இல்ல, இந்த பேசின பேச்சுல ஒருக்கா கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததே இல்லை. இப்ப கூட இந்த கேஸ் லைட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்ல போனா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும், மக்களை அரசியல் படுத்தணும். ஏதாவது ஒண்ணு பண்றானா? அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் உட்காந்து கேட்கணுமா? நம்மளுக்கு இருக்கிறதும் போயிடும் போல இருக்கு மண்டையில. இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு ஆக்சுவலா. சொல்லுங்க மதன். இல்ல, குறைஞ்சபட்சம் அங்க பேச போனார்ல, வேலூர் தானே போனது. அங்க 4 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். 4 தொகுதி, 2 தனி தொகுதி, 2 தொகுதி இருக்கு. 5 தொகுதி. காட்பாடி, வெள்ளூர், அணைக்கட்டு, அப்புறம் கேவிப்போம், அப்புறம் குடியாத்தம். 5 தொகுதி. 5 தொகுதியை வச்சுதான் அந்த தொகுதி. 5 தொகுதிகளை பிரதான பிரச்சனைகளா என்ன இருக்கு, என்னெல்லாம் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, மக்களுக்கு இன்னும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எக்ஸஸா அப்படின்னு பேசலாம். பார்த்தா அந்த வேலூர் வாயிலே வரல. அவனுக்கு எங்க நின்று கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு இதுவுமே இல்லை. அப்ப எதுக்கு அந்த இடத்துல நீ கூட்டம் போட்டேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீ கூட்டம் போத தொகுதி அணைக்கட்டு தொகுதி. அந்த தொகுதியில அந்த தொகுதியில பேச முடியாது. சரி, ஓகே, ரைட். இதர தொகுதிகள்ல இருக்கிற இதர தொகுதிகள்லாம் இதெல்லாம் ஏன்னா அங்க அவர் 2030 வரைக்கும் ப்ரீ பிளான்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்னென்ன ஸ்கீம்ஸ் வரப்போகுது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட்டாவே வச்சிருக்காரு. அங்க பேச முடியாது. சரி, ஓகே, ரைட்டு. இப்ப கேவிக்குப்பம் தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு, சின்ன தொகுதி தான். அந்த தொகுதியில பல பேர் இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னா அங்க கரும்பு விவசாயம் கூட அதிகம் இருக்குது. அதை தாண்டி அங்க கேவுரு விவசாயம் பண்ணுவாங்க, அங்க இருக்கு. அப்புறம் சில பேர் தேங்காய் விவசாயம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கம்மிதான் இருந்தது. கேவுரு விவசாயம் அவன் ஏதோ ஒண்ணு பேசணும்னு வந்தான். அவனுக்கு அந்த தொகுதியை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எப்படினாலும் திமுக 2 திட்டணும். அது இல்லாம இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை படிச்சுட்டு போயிருக்கான். அவனுக்கு என்னென்ன எங்கெங்க பேசணும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை தான் படிச்சுட்டு போயிருக்கான். இது வேணா தேர்தல் அறிக்கையில வராம இருக்க போகுது. ஆனா இவன் கொடுத்த இல்ல, அவன் பேசின லிஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாமே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்க விஷயங்கள் தான் பேசியிருக்கான். இப்ப நீ இப்ப சொன்னல, அது எப்படி நீ ஒன்றிய அரசு இதை கேட்டு வாங்குவ? இப்ப ஜெயிச்சு கொடுங்க, சரி, நான் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ கையை வச்சு தான் பண்ணுவேன். ஒன்றிய அரசு எதுவும் தரலன்னு சொன்னா அப்போ நீ செருப்பு தெரிவிக்க மாட்டேன் நானு. அப்போ மசூல் நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும், நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒன்றிய அரசு சிக்கல், நடைமுறை சிக்கல் எல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆட்சிக்கு வரணும். ஆனா அதை பத்தி பேசவே இல்லை. எங்கேயுமே அந்த திட்டங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்க திட்டம் தான். அந்த திட்டத்தெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பேசவே இல்லை. அப்ப யாரை ஏமாத்துறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவன். இப்ப இததானே இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற சில திட்டங்கள்லாம் அவங்க ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்றாருல. அப்ப இது என்ன சொல்றேன்? நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் விஷயத்த பேசும்போது சீரியஸா எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் பேசக்கூடாது, ஓகேவா? ஏன்னா அப்பதான் நீங்களா எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவனை வாண்டடா, அவனை சீரியஸான ஒரு அரசியல்வாதியா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாஷா பாய், அடுத்தது விஜய். சர்க்காசம் பண்ணலான்றீங்க கபில? இல்ல, அவனை வச்சு அதை தான் பண்ண முடியும். காமெடி பண்ண முடியும், சர்க்காசம் தான் பண்ண முடியும். அவனை வச்சு சீரியஸா பேச முடியும்? இப்ப அவன் என்ன தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுத்துட்டான்? என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க. என் விஷயம் சொன்னான். என்ன விஷயம் அவன் சொன்னதுல நான் பட்டியலிட்டு சொல்றேன். எங்கேயாச்சும் நியூஸ் டெம்ப்ளேட்ல அவன் சொன்ன அந்த பட்டியல் போடுவான்ல, நான் வந்தா இது அந்த போட்டோ மட்டும் எனக்கு டிஎம்ல அனுப்பி விட்டுருங்க.
நான் என் கண்ணில் படலைன்னா உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அனுப்பிவிடுங்க. ஓகே ஓகே. இல்ல விஷயம் இல்ல என்ன தெரியுமா? அவன் சொன்னதுதான் விஷயம்னா ஐஏஎஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஐபிஎஸ் கட்டத்துறை பெண்களுக்கு ஒரு 50% தருவேன்னால நிமிஷம் அதுவே இருங்க, ஒரு காரணம் தான். கட்டத்துறை இருங்க. நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், அவனை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ப்ரூஃபை காட்டி நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், நாங்க இது இந்த அரசியல் பண்ணாதீங்க, இந்த நீங்க பண்ணீங்கன்னா அவன் சீரியஸா அவன் அதை தான் எதிர்பார்க்கறான். வாடா மாப்பிள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கிளாஸ் எடுக்காதீங்க அவங்களுக்கு, அது பண்ணாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் இப்ப என்ன சொல்றான், ஏன் விஷன் என்ன விஷன், நீ வந்தா என்ன பண்ணுவ? இல்ல இல்ல இப்ப நீங்க பண்றதெல்லாம் தப்பு, என்ன தப்பு சொல்லணும். நான் வந்தா இதை வேற மாதிரி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அதை சொல்லணும். கருத்து கேட்பு கூட்டம் மாசம் மாசம் நடக்குது. ஆட்சியர் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும். விவசாயிகளோ இல்ல ஊர்லயோ இந்த ஏரியாலயோ இந்த தாலுக்காலேயோ இதுல கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஓகேவா? இது நடக்கலையா? தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும், இது மற்ற கட்சிகள் வந்து செய்யலையா? அப்ப தமிழ்நாட்டில் முன்னால இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் யார் ஆரம்பிச்சு விட்டது? 2 கட்சி ஆரம்பிச்சு விட்டுதுன்னா, ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து ஆரம்பிச்சு விட்டுதுன்னா. சரி, அடுத்தது பெண்களுக்கு பாத்ரூம், சுத்தமான தூயதான பாத்ரூம். டேய், விக்கிரமாண்டி மாநாட்டில் பாத்ரூம் தண்ணியில குடிக்க வச்ச நீ, அங்க பொம்பளைங்க தண்ணி இல்லாம உன் பாத்ரூம் தண்ணியை தான் குடிச்சுதுங்க. செருப்பா கேட்கிற அடிக்கிற மாதிரி தான் இங்க நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்பாங்க எல்லாரும் கேள்வி. நீ இங்க வாக்கு ஒண்ணு கொடுக்குறன்னா நம்ம முதல்ல ஒரு மாநாட்டுல சுத்தமா சுகாதாரமா இருக்கக்கூடிய ஒரு உணவு கொடுக்க முடிஞ்சதாடா, தண்ணி கொடுக்க முடிஞ்சதாடா? நீ எப்படா இங்க இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கு எப்படா சுகாதாரமா இருக்கிற ஒரு பாத்ரூம் எப்படி கொடுப்ப? பொது கழிப்பிடம் ஒண்ணு இருக்கு. என்ன ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு இதுலயும் இங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குற பஞ்சாயத்து தான் நடக்குது. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பால் கொடுக்கறதுக்குன்னு தனியா தாய்மார்களுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு. என் ஊர்லயும் இருக்கு, எல்லார் ஊர்லயும் இருக்கு. இது யார் கொண்டு வந்தா? அது திமுகவோ அதிமுகவோ அந்த பஞ்சாயத்துக்குள்ள நான் வரல, கொண்டு வந்துச்சா இல்லையா? என்னவோ ஒண்ணுமே இந்த 2 கட்சியும் ஒண்ணுமே கிழிக்காத மாதிரியும் இவரு வந்து கிழிச்சு தள்ளுற மாதிரியும் ஒரு மாநாடு ஒழுங்கா ப்ராப்பரா ஒழுக்கமா நடத்த தர வக்கு இல்ல. நீ அடுத்தவன் முதுகுல இருக்கிற குறையையும் நீ ஸ்டேட்ல இருக்கிற இல்ல, நீங்க என்ன நாடாளுமன்ற தேர்தலா நடத்துறீங்க, நான் வந்து சென்ட்ரல்ல கேள்வி கேட்கறது இல்ல, புரியல. ஏன் சென்ட்ரல்ல இருக்கிற பார்ட்டி இங்க போட்டி இல்லையா? அப்புறம் என்ன மயிறு கிட்ட சென்ட்ரல்ல இருக்கிற கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அலையிற? காங்கிரஸ் எங்க இருக்கான்? சென்ட்ரல்ல தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கால போய் விடுறீங்க? உனக்கு வசதியா நான் டெல்லியை எடுத்து பேச மாட்டேன், பேசினா உன் வாயில பின்னாடி லட்டி விட்டு ஆட்டுருவாங்க, அதனால பயந்துகிட்டு நீ பேசாம இரு. மத்தவன் பேசுறானா அவன் கட்சி அவன் அரசியல் அவன் பேசுறான், அவன் மயிருக்கு வந்துச்சு. இதுல இவரு கூட இவரு எல்லாரும் எதிர்த்து போராடுறாங்களாம். இல்ல எனக்கு புரியல. உன்னை அரசியல் அனாதையா விட்டானுங்க, உன் கூட யாரும் கூட்டணிக்கு வரல. நேத்து தேமுதிக முந்தா நேத்து தேமுதிக போய் கூட்டணி வச்சனால இப்ப உனக்கு வவுத்தரிச்சலா இருக்கு. அதான் உனக்கு காண்டு. கபிலன், நீங்க யார திட்டுறீங்க தெரியுதா? மக்களை திட்டிட்டு இருக்கீங்க, கம்முன்னு இருங்க. இல்ல அப்ப நான் யாரு? நீ அதான் நீங்க விஜய் திட்டுறா மக்களை திட்டுற மாதிரி. இல்ல இல்ல மொத்த குட்டி யாரு? இப்ப நாங்கள மனசு ஜென்மம் தெரியல, மனசுனா தெரியலையா? இல்ல இது இப்ப விஜய் படம் நல்லா இல்லன்னு சொன்னா தமிழ் சினிமால எல்லா படமும் நல்லா இல்ல. ஒரே நிமிஷம் டிகே தமிழ். இல்ல மக்கள் தானே இப்ப இல்ல இப்ப விஜய் தானே மக்களே, இப்ப விஜய் தானே மக்களே. வர விஜய் ஒரு நிமிஷம் இருங்க. இவர் வேற விஜய்னு பேர் வச்சுட்டு வராரு. மசகுட்டி இப்ப நான் திட்டுறேன், எங்க அந்த பாஷா பாய்? டேய் எங்கடா இருக்க? மேல வாடா. ஏ பாஷா பாய், நேத்து இன்னைக்கு ஒரு கண் கலங்கின ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணிருக்காரு. அத சினிமால பண்ணிருந்தா பிலிம் ஃபேரா கிடைச்சிருக்குமே, அங்கவே பண்ணி ஒரு கண்ணை கட்டிடுச்சு. அப்படியே கீழே வந்து நான் அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன், அப்படியே எமோஷன் ஆயிட்டேன், அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. டேய் டேய் டேய், நீ எப்ப எந்தெந்த நேரத்துல முகத்தை எப்படி திருப்புவ, கண்ணை எப்படி திருப்புவ, எங்கெங்க சொரியுவ, அக்குல விட்டு சொரியுவ, இக்குல விட்டு சொரியுவ, இங்க கையை வச்சுட்டு இங்க கை கொடுக்கறது எல்லா வெங்காயமும் எங்களுக்கு தெரியும். நீ யாரு என்ன ஏது? நீங்க ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். போட்டியே 2 பேருக்குள்ளதான். ஒண்ணு நடிப்பு அந்த சீனை நீங்க மறுபடியும் பாருங்க. அப்படியே கேமரா முன்னாடி நின்னு அன்பே சிவத்துல இந்த கமலஹாசன் கையை அப்படி வச்சுட்டு கேமரால ஷில் அவுட்ல ஒரு போஸ் கொடுப்பான். அந்த அன்பே சிவம் ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா கையில சிவப்பு துண்டு ஒண்ணு கட்டிக்கிட்டு அப்படியே கேமரா பார்த்துட்டு அப்படியே வெறி கொண்டு பேசுங்க சார். அப்படியே மக்கள் புரட்சி வெடிக்க, எல்லாம் தெருவில் நிக்க. உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் விஜய்ன்ற ஒருத்தன் இருக்கிறான். என் வீட்டுல விஜய் ஒருத்தன் வண்டே கேட்டிருப்பேன். இன்னொன்னு சொன்னா இங்க இருக்க அரசியல் கட்சியை பத்திலாம் நான் உன்னை கேக்குறேன். அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சொத்து மதிப்பு என்ன, இப்ப என்னன்னு கேக்குறியே. செங்கோட்டையன் கிட்ட கேப்பியா, ஆதவ அர்ஜுனா கிட்ட கேப்பியா, அப்புறம் ஜேசிபி பிரபாகரன் கேப்பியா, ஏன் நேத்து வந்தாரு தனபால் பையன் அவர்கிட்ட கேப்பியா? இவங்கள்ட்ட கேட்டுட்டு ஆதவ அர்ஜுனா கிட்ட கேப்பியா?
என்ன நீ என்ன ரமணா மாதிரி விஜய் அந்த மாதிரி டெம்ப்ளேட்டா போட்டு போயிட்டு இருக்கு. நீ ஒத்த கேள்வியில முடி, இவனுங்களாம் ஒத்த கேள்வியில முடிச்சு விட்டுறணும் சபரியை. ஆதவர்ஜுனாக்கு ஏழு காசு. ஆதவர்ஜுனா யாரு? ஒரு வாலிபால் பிளேயர். ஆதவர்ஜுனா ஒரு வாலிபால் பிளேயர். எங்க இது வந்துச்சு அவனுக்கு காசு? சரி, அடுத்தது மாநாடு உனக்கு நடத்துறதுக்கும் இப்ப கூட்டம் நடத்துறதுக்கும் யார் செலவு பண்றா? உன் மேல வந்து வருமான வரி வழக்கு இருக்கே, அது என்ன பொய்யின்றியா? கார் வரி கட்டாம இருக்கிற இது இருக்கே, அதுவும் பொய்யின்றியா? சர்ரா, இது நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். கரூர்ல கூட்டமே இல்லாம குச்சமே இல்லாம ஓப்பனா மீடியால எல்லா மீடியாலையும் இருக்கு. நீ முதுகு கட்டி ஓடின நீ வந்து அந்த சின்ன பையனை நிறுத்திப்பியா? அந்த ஜல்லிக்கட்டை கால என்னடா டேய், முதுகு காட்டி ஓடின ஓடுகளி. நீ எல்லாம் தைரியத்தை பத்தி பேசலாமா? நீ தான் மக்களா? தமிழ்நாடு தான் உனக்கு சொத்தா? உன் அப்பா விட்டு சொத்தாது? முதல்ல உங்க அப்பா நீயும் இல்ல, உன் பூர்வீகம் தமிழ்நாடா? முதல்ல நீ தமிழ்நாடா முதல்ல? இல்ல அதே மாதிரி ஜெகதீஷுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுத்த, அவன் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தான், அதையும் கேட்டு சொல்லுங்க. ஜெகதீஷ்ன்றவன் யாரு? எப்படி உன்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்றான்? எங்கேயிருந்து வந்துச்சு காசு? எடுத்து சொல்லு. சரியான ஆம்பளை இருந்தா சொல்லணும். அரசியல்வாதியை குறை சொல்லே, அரசியல்வாதி உத்தமம் இல்லடா. ஆமாண்டா, அவன் கொள்ளடிச்சா காசு சொத்து தெரிவிச்சிருக்கான். சரிடா, நீ யாரு? உனக்கு எங்க வந்து சொத்து? நீ சினிமால சம்பாதிச்சா அந்த சொத்தா? சரி, அப்ப கணக்கு போடு. அப்புறம் ஏன் உன் மேல வருமான வரிக்கான வழக்கு வந்துச்சு? என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் உன பார்த்து பயந்துருச்சா? ஜெகதீஷுக்கு மாசம் 9,000 சம்பளம். அது பிடி செல்வகுமார். மாசம் 9,000. அது பிடி செல்வகுமாருக்கு 9,000. இல்ல இவனுக்கு சொல்றேன். இல்ல முருதாஸ் கிட்ட சொல்றேன். முருதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் யாரு இவன் அலுவலக உதவியாளர் செஞ்சுட்டான். அவனுக்கு 9,000 சம்பளம் மாசம். இவனுக்கு ஜெகதீஷ்க்கு இவன் தான் அவன் அவங்ககிட்ட அமைச்சு விட்டான் விஜய் கிட்ட. இப்ப பார்த்தா அவனுக்கு பார்த்தா கோடி சொத்து இருக்கு. கார் பார்த்தா லக்ஸரி கார் வச்சிருக்கான். வீடு பார்த்தா அங்கங்க பிளாட் வச்சிருக்கான். ஏன் கூட்டு காசு 10 வருஷம் சுத்துறான் அவர் காசு. அதுவும் 10 கோடி ரூபாய் 20 கோடி. உனக்கு எங்க இருந்து வந்தது காசு? அத சொல்றான். உனக்கு ஏது காசு? சரி, நான் என்ன கேக்குறேன், அரசியல்வாதிங்க இது பண்ணித்தானே ஊழல் செஞ்சதுன்னா பணம் சேர்த்துட்டாங்க. சரி, என்ன மயிருக்கு நீ போய் ரெட்ஜின்ட்ல படம் பண்ண, குருவின்னு ஒரு படம் பண்ண, எடுத்து வை. சன் பிக்சர்ஸ் கூட 4 ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணாங்க? எல்லா காசும் திருப்பி இல்ல, வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் இது இருக்கிறவன் இப்ப இந்த பணத்தை எடுத்து வச்சிடணும். எனக்கு அந்த பணம் வேணான்னு எடுத்து வச்சிடணும். இப்ப அத செலவு பண்ணிட்டேன். இந்த போலீஸ்காரன் சொல்ல வேண்டிய. இன்னொன்னு சொன்னா, முதல்வர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. ஏன் சார் எனக்கு கரூர்ல வந்து கோத்து விட்டீங்க? டேய், உன்னை எப்படா உன்னை இது வரைக்கும் உன் பேரே சொன்னது இல்லையடா. இது வரைக்கும் உன் பேரே எடுத்தது இல்லையோ? எப்போ உன்னை சொன்னாரு? நீ வந்து முதல்வர் பேசிக்கிட்டு வர அரவிந்த் சார் வரேன். ஜபர் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. நீங்க கரூர்ல தப்பு பண்ணிட்டீங்க. திமுக செஞ்ச தப்பு. நீங்க பேசுற பேச்சுக்கு உண்மையிலே போட்டிருக்கணும். புகழேந்தி போட்டு விட்டுட்டீங்க. நீங்க வந்து உங்க மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுவாங்க, இது தனிப்பட்ட முறை அரசியல் பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க தனி நீதிபதி போட்டீங்க. ஆனா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். நீ போடாம விட்டதுனாலதான் இதெல்லாம் இப்ப பேசுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த அம்மா மட்டும் இருந்திருக்குன்னா. எனக்கு ஸ்பேஸ் இல்ல. ஹலோ, ஒரு நிமிஷம் பேசி எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, யாரும் பேசுறீங்களா? எல்லாரும் பேசுறோம், எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. பக்கு கிளியர் பண்ணிட்டு வாங்க. நார்மலா தான் இருக்கு. பக்கு கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஜிப்சி ப்ரோ, நீங்க பேசுறது கேக்குது, மத்த யாரும் பேசுறது கேட்க மாட்டேங்குது. சரி, பக்கு கிளியர் பண்ணிட்டு வர சொல்லுங்க ஜிப்சி. பக்கு கிளியர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. வந்துட்டு மறுபடியும் கேட்கலன்னா வந்துட்டு மறுபடியும் கேட்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம பேசுகிறோம். எங்கே விட்டேன்? இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த அம்மா மட்டும் இருந்ததுன்னா நீ திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி இருப்ப. நீ எனக்கு அந்த இடத்துல அங்கதான் எனக்கு அந்த அம்மா ஜெயலலிதா ஞாபகம் வந்துச்சு. மாவன, நீ திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி இருப்ப. நீ தூக்கி உள்ள வேணாம் அப்படின்னு இருக்கும். எவன் மாவட்ட தலைவர் தூக்கி உள்ள போடு. மாவட்ட தலைவர் தேர்தல் பொதுச் செயலர் போடு. பொதுச் செயலர் தூக்கிட மொத்தமா 4 பேர் தூக்கி உள்ள தூக்கி வச்சிருக்கோம். சில நேரத்துல அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். அதான் அரசியல். அதுக்குதான் பவர். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதும் பவர்னா, தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தட்டி கேட்கறதும் பவர் தான். தட்டி கேட்டிருக்கணும். அடுத்தது சென்ட்ரலுக்கு வரேன். இவங்க எப்படி எஃப்ஐஆர் போடாம விட்டாங்க, அதே மாதிரி அங்க சென்டர்ல நான் பேசிட்டு போயிடுறேன். நான் காஃபி குடிக்க வந்தேன், நான் பேசிட்டு போயிடுறேன். நீங்க பேச விட்டா பேசிட்டே இருக்கேன். கையை தூக்கி நாளைக்கு தான் பேசுறேன். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு பெரிய கடுப்பு என்ன தெரியுமா? இந்த ஆளுங்கட்சி மேல பயங்கர பெரிய கடுப்பு எனக்கு இருக்கு. என்னன்னா, ஒரு பய கூட
வண்டியில வந்து எத்தனை பேர் ஏத்திட்டு போறான்? 4 பேர் ஏத்திட்டு போறான். பிள்ளைங்க முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு எல்லாம் இருக்குது. இன்னும் ஹெல்மெட் போடல. என்னையா நீங்க எல்லாம் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? அங்கங்க நிறுத்தி பெனால்ட்டியை போட்டு அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணி விடுறத விட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல இவங்க எல்லாம் இப்படி விட்டீங்கன்னா இப்படித்தானே இருக்கிறான். ஏன் இந்த எண்ணம்? ஆனா சாதாரண எவனா ஒருத்தன் தெருவுல இருந்து இந்த சைடு போனானா உடனே அவனை போட்டு பையனை போட்டு 100 200 கொடுக்குறீங்க. அவன் வரான், அவன்ட்டு அப்படியே கேமரால டக்கு டக்குன்னு பிடிச்சி அவனு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே பெனால்ட்டி எல்லாம். இப்படிதான் வந்து பண்ணாங்க மதுரையில. ஆனா வந்து இன்னைக்கு பந்தோபஸ்த் அவ்வளவு போலீஸ் ஆயத்தின்னு அங்க டெப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. இவன் போற இடத்துக்குலாம் வந்து இந்த நாய்க்கு எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு போலீஸ போட்டு நிப்பாட்டிட்டு இருக்க முடியாது. ஒரு ஓரத்துல ஒண்ணு இல்ல சபரி, 4 டிராபிக் போலீஸ் அங்க 4 வண்டியை பிடிச்சாலே இவனுக்கு இங்க நிப்பாட்டுவான். 10 அடி 20 அடிக்கு தூரத்துல நிப்பாட்டுவான் சபரி. சென்னையில எல்லாம் பிடிக்கல வண்டிய. சென்னையில இருக்க இன்னொன்னு புரியல. அங்க வேற சென்னையில மட்டுமே 1 லட்சம் போலீஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு 20,000-30,000 போலீஸ் இருக்காங்க அது சரௌண்டிங்ல. இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க வேலூர்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். மொசுக்குட்டி என்ன கோவத்தை கொஞ்சம் இறக்கி விடுங்க, கபில கொடுங்க. என்னாச்சு? ஒரு கால் வெளில போயிட்டு வரணும். இதெல்லாம் ஃபைன் போட்டிருக்கணும் சபரி. நான் இதை வந்து அவன் கூட்டம் நடத்துறதுல இருந்து நான் அந்த டைம்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சபரி. ஒரு 5 பேருக்கு நீ ஃபைனை போட, வண்டியை நிப்பாட்டி ஃபைனை போட்டு போறேன். 6வது ஆள் வண்டியை பின்னாடி வரமாட்டான் சபரி. என்ன அமைதியா இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது. ஆனா இருக்கட்டும், விடுங்க, மக்கள் பாக்கட்டுங்க. சும்மா நீங்க வந்து ஃபைனை போட்டு அதெல்லாம் வேணாம். இந்த தற்கொலை கூட்டம் வந்து எவ்வளவு ஆபத்துங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க ஒவ்வொரு முறையும் கட்டுப்படுத்தி எல்லாம் வந்து நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நம்மளே அவனுங்களை நல்லவனா காட்ட வேண்டாம். நான் கூட நினைச்சேன் போலீஸ் கட்டுப்படுத்தணும்னு. வேணா இன்னும் 2 பேர் சாக்கட்டுங்கிறேன். என்ன பிரச்சனை? எனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லை நரேஷ். நார்மலா ரோடுக்கு போகல, நார்மலா வேலைக்கு போறவங்க எல்லாம் போவாங்க. அவன் பின்னாடி போறவன் தனி குரூப் ஒன்று இருக்கும். நார்மலா போறவன் போவான். இவனுங்களெல்லாம் அவனுங்க ஆக்சிடென்ட் கீழே விழுந்து கூட்டத்தில் அடிபட்டு கீழே வந்து செத்தான். அதுக்கு யார் பொறுப்பு? இன்சூரன்ஸ் வருமா? இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா? ஆபத்தை தேடி போறதுக்கும் ஆபத்து ஒன்ன தேடி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு இவனுங்க காக்காசுங்களாம் அடிச்சுக்கிட்டு சாவது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் அவனுங்களாம் நான் கேரும் பண்ணல, கவலையும் படல, படவும் மாட்டேன். கரூர் மேட்டருக்கு அப்புறம் நான் கருணையே பட மாட்டேன் இவனுங்க மேல. நான் கவலைப்படுறது அப்பாவி பொதுமக்கள், வேலைக்கு போறவன், வண்டி எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறவன், இந்த ஜொமேட்டோல இருந்து வண்டி எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் பண்றவன், வேலைக்கு போறவன் வரும். அவன்லாம் என்ன பாவம் பண்ணா? அவன் ரோட்ல போறது அவன் தப்பா? அவன் ஹெல்மெட் போட்டு போவான், வண்டிக்கு புக் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், ஆர்சி புக் எல்லாத்தையுமே பக்காவா எடுத்து வச்சிருப்பான், இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அவன் நடுவில் வண்டி நிப்பாட்டி போலீஸ் வந்து கேட்டு என்னப்பா புக் இருக்கான்னு கேட்டா எடுத்து காட்டிட்டு அவன் போட்டு போறான். ஆனா இதுங்க அடுத்த வண்டியை வாங்கிக்கிட்டு வண்டி ஹெல்மெட்டும் போடாம எந்த விதமான சேஃப்டியும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவன் வண்டியை வாங்கி அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் வண்டியை வாங்கிக்கிட்டு வண்டி புக்கு கூட இல்லாம ஹெல்மெட் இல்லாம பின்னாடியே வருது. இதுங்களுக்கு கட்டுப்படுத்தணும்னா ஒரே வழி, நீங்க உள்ள இறங்கி ஒரு 4 வண்டியை பிடிச்சீங்கன்னா ஃபைனை போட்டீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைனை போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நின்றும். 1. 2வது, அவன் காரையே நிப்பாட்டுங்க. அவனை பெரிய மயிரா காரை நிப்பாட்டு. கார் சீட் பெல்ட் போட்டிருக்கியா? இல்ல சீட் பெல்ட் தான் கரெக்டா போடுறான். இருங்க நான் சொல்றேன். சீட் பெல்ட்டை கரெக்டா போடுறான். அவனோட உயிருக்கு அவன் எப்படி வாழணுமோ அப்படி கரெக்டா அவன் சைட்ல பாத்தீங்கன்னா 10 பேர் செத்தா கூட நான் வண்டியில போனங்க, என் பின்னாடி ஏதோ நாய்ங்க வந்துச்சு அடிபட்டு செத்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆவானே தவிர கவலைப்படுறவன்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன், அது நடுவில் பாதியில நின்றுச்சு. அரவிந்த் சார் நடுவில் வந்தாரு, அதனால அது நின்றுச்சு. 2வது, இங்கதான் எஃப்ஐஆர் போடாம விட்டாங்க. சென்ட்ரல்ல உங்க பக்கம் வந்துருச்சுல கேஸை போட்டு உங்க சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் ஒன்று போட்டு எவிடன்ஸ் இருக்கு போட்டு இமிடியேட்டா கேஸை ஃபைல் பண்ணு. அந்த கூட்டம் யாருக்காக நடந்தது? விஜய்க்காக நடந்தது. நீ இவன் மேல மட்டும் கேஸ், மதிவானம் மட்டும் மேல கேஸ் மட்டும் போட்டிருந்தீங்க இல்ல. 3 பேர் குற்றவாளி. இப்ப அடுத்தது வந்து குற்றப்பத்திரிகையில போறதுல அவன் பேர் பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, இந்த 3-4 பேர் சேர்த்து உள்ள நீங்க போட்டு எஃப்ஐஆர் போட்டு மேல கேஸை போடுன்னு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு சத்தியமா சொல்றேன் பாராட்டு விழுந்திருக்கும். இங்க இருக்கிறவங்க தான் எஃப்ஐஆர் போடாம விட்டாங்க, பரவாயில்ல, அங்க இருக்கிறவனா பரவாயில்ல ஸ்ட்ராங்கா வந்து போடுறானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 2 பேருமே விட்டாங்க.
இப்ப என்னடான்னா மேலே ஏறி மைக்கு மேலே ஏறி அது என்ன பேசுது, என் மேல ஏன் பழிய போட்டீங்க, உன் மேல யாரு பழிய போட்டா? ஏங்க அவன் இவன் இப்ப பழி போடுறன்னு பேசுறதே எனக்கு சந்தேகமா இருக்குங்க. குற்றப்பத்திரிகையில அவன் பேர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் 2 நாளா வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கான். IRS ஆபீசர் வந்து சம்பந்தமே இல்லாம 2 நாள் முன்னாடி பிரஸ் மீட்ல என்ன சொன்னானா, ORS சொல்லுங்க, IRS சொல்லி பழகாதீங்க, ORS சொல்லி பழகுங்க. அந்த ORS என்ன சொன்னானா, எங்களை வந்து சிபிஐ வழக்குல பிரஷர் பண்றாங்கன்னு சொல்றான். இந்த தற்குறி வந்து இன்னைக்கு காரணமே இல்லாம அழுவுதுன்னா குற்றப்பத்திரிகையில அவன் பேர் வரப்போகுதுன்னு அர்த்தம். எலெக்ஷனுக்கு முன்னாடி குற்றப்பத்திரிகை வைக்க போறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சம்பந்தமே இல்லாம 42 பேர் இறந்தத இப்ப கொண்டு வரான். இத்தனை மீட்டிங் பேசவே இல்லை. பேசினா 42 பேரு கொலை வந்து இவன் தான் காரணம்னு சொல்லி மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் ஆகும், 42 பேர் செத்தது ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எந்த மீட்டிங்லயும் அந்த தற்குறி அந்த 42 பேரோட உயிரிழப்பு பத்தி பேசவே இல்லை. 2 வருஷம் கட்சி மீட்டிங் முடிஞ்சு 3வது வருஷம் அடி எடுக்கும் போது உங்களுக்கு மாலை கூட போடாத தற்குறி இன்னைக்கு வந்து ஸ்டேஜா அவன் கட்சிக்காரனும் அவனும் பேசுறானா, 200% சிபிஐல இவன் மேல குற்றப்பத்திரிக்கை ரிஜிஸ்டர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அதுக்குதான் இந்த ஒப்பாரி தற்குறி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. இதுதான் நீங்க பொலிட்டிக்கலா வந்து ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம இந்த தற்குறி நாயி இன்னைக்கு எதுக்கு வந்து எனக்கு 42 பேருக்கு ஏன் மேல பழி போடுறாங்க, பழியே போடல. இப்ப கேஸ்ல அவன் மேல குற்றப்பத்திரிக்கை வரும்போது ஒத்தா லவடக்க பாலு முன்னாடியே அவன் தெரிஞ்சுக்கிட்டு, எவனா ஒரு தற்கூரி நாயகர் இருப்பானுங்களா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த நாடக மயிர் நடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா உள்ள ஆடியோ வீடியோ சிக்கி இருக்கும். அதனாலதான் அந்த நாய் பேர் வந்து குற்றப்பத்திரிகையில் இடம்பெறும். சப்மிட் பண்ணுவாங்க, நம்ம டவுன்லோட் அன்னைக்கு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏங்க தமிழ்நாடு போலீஸ் கிட்டயும் ஆதாரம் இருக்குங்க. தமிழ்நாடு போலீஸ் ரிலீஸ் பண்ற அளவுக்கு இல்ல. அது கோர்ட்ல சப்மிட் பண்ணோனே அது முதல் வேலையே டவுன்லோட் பண்றதுதான். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். வரும் எல்லாமே அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒப்பாரி வைக்கிறானுங்க. காரணம் இல்லாம 42 பேர். ஒரு நிமிஷம் நரேஷ் ப்ரோ. மொசகுட்டி கேக்குதா? மொசகுட்டி கேக்குதா? கேக்கல, பேசுங்க. நான் போய் பேசிட்டு வரேன். கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்பதான் கேக்குது. ஜிப்சி போயிட்டாரு, கோஸ் கொடுங்க. அவர் கால் வந்து இந்த நாயை யாருமே சீண்ட கிடையாது. இவனுக்கு கூட்டணியே அமையல. இவனுக்கு வந்து ஒரு பொச்சரிச்சல். எவனையும் நம்மள சேர்த்துக்கவும் மாட்டாங்க ஆட்டத்துல. அதாவது தனித்து விடப்பட்டார், அதாவது விஜய் வந்து தனித்து விடப்பட்டார்ன்றது நல்லா புரிஞ்சிருச்சு இந்த நாய்க்கு. அதனால இவனை வந்து இப்போ வந்து எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க, என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன நீ தானே ஃபர்ஸ்ட் சொன்ன ஆட்டம் பாம்பு வெடிக்கும், நான் போட போற ஆட்டம் பாம்பு எப்படி வெடிக்க போகுது பாருங்க, என்னென்னமோ வளரிட்டு இருந்தான். கேட்டுட்டோம். அங்க அனில் பேசிட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட் கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அதை வச்சாது இல்ல. இது ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவன் சொன்னா இது சமூக நீதி பேசியிருக்கான். பெண்களுக்கு வந்து எஸ்பி வந்து அதிகமா போடுன்னு பேசினான்ல. ஃபர்ஸ்ட் அவனோட மாவட்ட செயலாளரே உங்க அத்தா ஒன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப ஆட்சிக்கு வந்து நீ கிழிக்கிறது இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்து இவர் வந்து கிராம கிராமமா நொட்டு வரான். நீ ஆட்சிக்கு வர போறது இல்ல, கிராம என்ன சொல்ல வரானா, நான் இப்போதைக்கு வெளில வர மாட்டேன், நீங்க என்ன ஆட்சிக்கு வர வச்சீங்கன்னா நான் வெளில வருவேன், இல்லன்னா வெளில. அதுதான் அதேதான் ப்ரோ. இது ரொம்ப நல்ல சைன் தான். இவன் பத்திரிகையாளரும் சந்திக்க மாட்டான், கிராம கிராமமா போக மாட்டான். இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. எஸ்பிய வந்து பெண்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரிசமா மாவட்ட செயலாளர் போடுறான் மடக்கூதி. மாவட்ட செயலாளர் போடு ஃபர்ஸ்ட். உன் கண்ட்ரோல்ல தானே மாவட்ட செயலாளருக்கு போடு. சீமான் கொண்டாந்து நிறுத்துறாப்புல இல்ல 115 115ன்னு 50% கொடுக்குறாங்களா, அதை பண்றான் மடக்கூதி. உன் கண்ட்ரோல்ல இருக்கிறது நொட்ட முடியல, நீ ஆட்சிக்கு வந்து நொட்டுவியா? 10% மேல ஓட்டு வாங்க மாட்டா, நீ வந்து ஆட்சிக்கு வர போற, நீ வந்து எஸ்பி வந்து நேருக்கு நேரா போட போறிய? என்னங்க இவெல்லாம் எப்படிங்க? ஐயோ, நீங்க வீடியோ எல்லாம் பார்த்தா பிளட் பிரஷர் ஆகுதுங்க. ஒரு மிகப்பெரிய தற்கொலை கூட்டங்க, டேஞ்சரான கூட்டம், ஜூம்பி கூட்டம். அங்க கூட ஒன்றியத்தான் நிக்கணும், யூபிஎஸ்சி தான் நிக்கணும். யூபிஎஸ்சி கேடா போயிட்டு ஐயோ நீங்க கேடா கம்மியா இருக்காங்க, இவங்க வந்து மகளிர் கொடுங்க. அவன் கொடுக்கத்தான் கேடாரு பைத்தியம். அவன் தமிழ்நாடு கலெக்ட் பண்றதுதான். ஃபர்ஸ்ட் நீ போய் அது ஒன்றிய கட்டுப்பாட்டுல இருக்கிறத மாத்தணும். மாத்தினாதான் வரும். அவன் வச்சிருக்கான் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ். அதெல்லாம் வந்து நீ பிரேக் பண்ணனா தெரியல. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வாயிலாச்சு இல்ல, என்னோட சொன்ன சட்டம் ஒழுங்கை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரும். டேய், முதல்ல உன் ரசிகர் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணு, அப்புறம் சட்ட ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். உன்னால ஒரு ரசிகர்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. நாயே எந்த ஸ்பேஸ்ரா? என்கிட்ட இல்லடா, கபிலன் தான்டா அதை பண்ண முடியும். இல்ல, இந்த விஎஸ் பாபு சட்டம் ஒழுங்கு நொட்டுறான். விஎஸ் பாபு நான் கூப்பிட்டு வந்து மிரட்டினேன்.
நான் வந்து பணியாளர்களை கூப்பிட்டு மிரட்டினேன்னு சொல்றான். அவன் புரசையாகத்துல மாவட்ட செயலா இருக்கும் போது கருணாநிதி அவர் துரத்தி அடிச்சாரு அவன் இதே ராவடி பண்ணி தான் துரத்தி அடிச்சாரு. இங்க வந்து ஒன்னும் பொறுக்க முடியல, நான் போய் விஜய் கிட்ட சேர்ந்துக்கிட்டு நான் வந்து அடிப்பேன், நான் வந்து மிரட்டினேன், நான் வந்து எல்லாரும் விசில் அடிக்க சொல்றேன். சாரி ஒரு நிமிஷம் நான் இப்ப பிளே பண்ணணும்னா நான் கோர்ஸ்ல இருந்து வெளில வரணும். நான் இப்ப கோர்ஸ்ல இருக்கறனால தான் இப்ப எல்லாருக்கும் நான் மைக் கொடுக்க முடிஞ்சது, இவருக்கு காட்டல. ஓகேவா? காமெடி விடுறாடி. அவனுங்க என்ன சொல்லணுங்க, தளபதி மாசா பேசிட்டாரா, தளபதி மாஸ் காமிச்சிட்டாரா. லாஸ்டா கையெழுத்து கும்பிட்டான், இனிமேல் பைக்ல வராதீங்கன்னு. நாயே, நீ வீட்ல இருந்து வரும்போது பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு வந்த, காஞ்சிபுரம் சுங்கவச்சத்தில முன் சீட்டுக்கு மாறுற, அப்புறம் வண்டியே மாறுற, இவ்வளவு ஸ்டண்ட்டும் போட்டு அங்க கையாட்டிக்கிட்டு இந்த கும்பலை நீயே கூட்டிட்டு வந்துட்டு